ஆட்டாம்புழைக்கு இந்த மாதிரி உரம் தான் போடுவேன். கீழே வீசி விட்டு இதை ஓட்டும்போது நமக்கு வந்து அதெல்லாம் கலங்கிடும். அதனால் வெள்ளை பூண்டும் வேப்பம் புண்ணாக்கு கலந்து தண்ணியில் கலந்து அடிப்பாங்க. அதைத்தான் நான் வந்து இயற்கையிலே அடிச்சுட்டு இருக்கிறேன். வணக்கம், என் பேர் கோவிந்தராஜ். நான் வந்து இங்கே விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து இங்கே களை எடுக்கிறதுக்கு இந்த களை எடுக்கிற மிஷினை வந்து பரிந்துரை பண்ணாங்க. சார்ப் கருடாங்கிற கம்பெனியில் இந்த மிஷினை நான் வாங்கினேன். எனக்கு அன்றைக்கி வந்து 31,000 ரூபாய் ஆச்சு இந்த மிஷின் வாங்குறதுக்கு. இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். களை எடுக்குது. சின்ன சின்ன களைகளுக்கெல்லாம் இதை வச்சு நான் எடுத்துக்கிறேன். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து இது நமக்கு பயனாக இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 மணி நேரம் ஓடுது. அதனால் 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா நமக்கு 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகுது. தக்காளி காட்டுக்கு, கத்திரிக்காட்டுக்கு நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். வெண்டைக்காய் சில நேரங்களில் வெண்டைக்காட்டுக்கு ஓட்டுவேன். 2 அடி பார் 2 அடி பாரில் நான் வந்து ஓட்டுவேன். 2 அடி பாரில் நீளமாக போயிட்டு அப்படி சுற்றி வந்து ஓட்டும்போது எனக்கு களையெல்லாம் சுத்தமாக போயிடும். ஆளுக செய்கிறத காட்டிலும் இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உரம் வைக்கும்போது நான் வந்து ஆட்டாம்புழைக்கு இந்த மாதிரி உரம் தான் போடுவேன். கீழே வீசி விட்டு இதை ஓட்டும்போது நமக்கு வந்து அதெல்லாம் கலங்கிடும். அதனால் அப்படி போகும்போது நமக்கு எருவு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. இது வந்து ஓடிட்டு இருக்குது. சில நேரங்களில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த கார்பரேட்டர் மட்டும்தான் ரிப்பேர் ஆகும். பாக்கி மோட்டர்லாம் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது. இந்த கார்பரேட்டர் மட்டும் அடிக்கொருக்கா வந்து ரிப்பேர் ஆகும். அதுக்கு சர்வீஸ் சென்டரில் அங்கே ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அதை கழட்டிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் அவங்க செஞ்சு கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. நான் இது வரைக்கும் களைக்கொல்லி அடிக்கலை. களைக்கொல்லி நான் மருந்தே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த செடிகளுக்கு மருந்து அடிக்க இயற்கையான மருந்து தான் நான் கொடுக்குறேன். இயற்கையான மருந்து எப்படின்னா, எங்கள் அப்பா காலத்தில் வந்து வெள்ளை பூண்டும் வேப்பம் புண்ணாக்கு கலந்து தண்ணியில் கலந்து அடிப்பாங்க. அதைத்தான் நான் வந்து இயற்கையிலே அடிச்சுட்டு இருக்கிறேன். மருந்து நான் இது வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் எந்த பூமியில் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த ஒரு கெமிக்கல் களைக்கொல்லி நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு 75 வயசு ஆகுது. என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் எங்கள் அப்பாவும் செய்யலை, நாங்களும் செய்யலை. இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இந்த காய்களில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. கத்திரிக்காய் நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கத்திரிக்காய் இதுக்கு நான் எந்த விதமான மருந்தும் அடிக்கலை. எந்த மாதிரி விதமான இந்த ஊரியா இந்த மாதிரி கெமிக்கல் உரமெல்லாம் நான் போடலை. இயற்கையான நான் ஆட்டாம்புழுக்க போட்டு வெள்ளை பூண்டுங்கிற கடையில் வெள்ளை பூண்டு வாங்கி அரைக்கலாம். அதை அரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவேன். அது கூட வேப்பம் புண்ணாக்கையும் வெள்ளை பூண்டும் 2ஐயும் கலந்து நான் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அது நமக்கு வந்து உணவுக்கு சாப்பிட்ற மாதிரி அது நல்ல முறையாக எனக்கு வருது. எந்த விதமான இதுவும் இல்லாமல் காய் நல்லா வரும். எந்த விதமான புழு பூச்சி எதுவுமே வர்றதில்லை. எல்லோரும் அதை மாதிரி இயற்கையான விவசாயம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இயற்கையான விவசாயம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இதில் என்னென்னா, இந்த மாதிரி விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு கெமிக்கல் அடிக்காது, மருந்து அடிக்கிற மூக்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் வராது. அதனால் வந்து இயற்கையாக செய்கிறதுனால எங்களுக்கும் பாதுகாப்பு, உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்கள நம்பி வாங்கி சாப்பிட்லாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து இது வரைக்கும் நாங்கள் மாடு வச்சு ஏர் ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மாடு வச்சு ஏர் ஓட்டிக்கூட சூழ்நிலை இல்லாதனால இந்த மிஷின் எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது. இந்த ஏர் ஓட்டுற மாதிரியே வந்து பார் கலப்பையும் இருக்குது. அந்த பார் கலப்பையிலையும் ஓட்டிக்கலாம். ஏர் ஓட்டுற மாதிரி பார் கலப்பையும் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி களையும் எடுத்துக்கலாம். நமக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது.